அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சப்த ரிஷிகளில் ஒருவரான காசிப முனிவரின் வரலாறை பற்றியது. இவர் மரீசி முனிவரின் புதல்வர். இவருக்கு பல மனைவிகள். அவர்களின் பெயர்கள் அதிதி, திதி, தனு, கத்ரு, வினதா, முனி, அரிட்டை, சுரசை, சுரபி, தாம்ரா, குரோதவசை மற்றும் விஸ்வா என்ற தட்ச பிரஜாபதியில் 13 மகள்களையும் பதங்கி, யாமினி ஆகியோரையும் திருமணம் செய்து கொண்டார். ஒரு நாள் காசிப முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரது மனைவியான கத்ரு மற்றும் வினதா இருவரும் அவருக்கு தொண்டு செய்து வந்தனர். அப்பொழுது காசிபர் அவர்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அவர்களுள் கத்ரு தனக்கு நல்ல பலம் பொருந்திய 1000 பிள்ளைகள் வேண்டுமெனவும், வினதா தனக்கு நல்ல பலம் பொருந்திய 2 பிள்ளைகள் வேண்டுமெனவும் கேட்டனர். அவ்வாறே வரத்தை கொடுத்தார் காசிப முனிவர். அதில் கத்ரு புரட்டாசி மாதம் ஆயில்யம் தொடங்கி மாசி மாதம் ஆயில்யம் வரை 1000 முட்டைகளை பிரசவித்தாள். அதிலிருந்து நாகவர்க்கமான 1000 பிள்ளைகள் பிறந்தது. வினதா 2 முட்டைகளை பிரசவித்தால் அது 1000 வருடங்களுக்கு பின் பிள்ளைகளாக மாறும் என கூறினார். வினதா முட்டைகளில் ஒன்றை அவசரப்பட்டு உடைத்தால் அதிலிருந்து சரியாக வளராமல் சிதைந்த உருவத்துடன் வெளிப்பட்டவர்தான் சூரியன் ஆவார். அவர் தன் தாயை, உன் அவசரத்தால் என்னை வளரவிடாமல் செய்துவிட்டாய், அதனால் நீ சுய உருவத்தை இழப்பாய் என சாபம் கொடுக்கின்றார். பின் சாப விமோசனமாக 2வது இருக்கும் முட்டையை உடைக்காமல் இருந்தால் அது நன்றாக பிறக்கும். அந்த பிள்ளையால் அமிர்தத்தாரை பெய்யச் செய்தால் சுய உருவம் கிடைக்கும் என்றார் சூரியன். 2வது பிறக்கும் பிள்ளைதான் கருடன். அவன் விஷ்ணுவின் பக்தனாகினான். கத்ருவின் பிள்ளைகள் ஆதிசேஷன், வாசுகி போன்ற நாகங்களாக உருவானது. மற்றொரு கதையும் கூறப்படுகின்றது. வினதையிடம் இருந்த முட்டைகளில் இருந்து, அதாவது 2 முட்டைகளிலிருந்து பறவை இனத்தைச் சேர்ந்த அருணனும் கருடனும் வெளிவருகின்றனர். அதில் அருணன் சூரியனுக்கு தேரோட்டியாக இருக்கின்றார், கருடன் திருமாலுக்கு வாகனமாக விளங்குகின்றார் என்று கூறுகின்றார்கள். கத்ருவிற்கு 104 பிள்ளைகளும் 1 பித்ரியும், அதாவது மொத்தம் 105 குழந்தைகள் இருக்கின்றன. அதேபோல் காசிப முனிவரின் மற்ற மனைவிகளான அதிதி, திதி என்ற இருவருக்கும் குழந்தைகள் பிறக்கின்றன. அதிதி மூலம் முனிவருக்கு பிறந்தவர்கள் ஆதித்யர் என்னும் தேவர்கள். மற்றொரு மனைவியான திதி என்பவள் மூலம் பிறந்தவர்கள் அனைவரும் அசுரர்கள். பிறப்பால் இவர்கள் இருவரும் சகோதரர்கள். ஆனால் இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே எப்பொழுதும் சண்டைதான். தந்தை காசிபரோ இந்த சகோதர சண்டையில் தனக்கு ஏதும் தொடர்பே இல்லை என்பது போல் தவம், தியானம் என்று ஒதுங்கிவிடுவார். சண்டையில் அசுரர்களோடு தங்களால் தனித்து தாக்குப்பிடிக்க முடியாது என்று தேவர்கள் ஒத்தாசைக்கு திருமாலிடம் ஓடுகிறார்கள். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க திருமால் பார்க்கடலை கடைந்து மோகினி ரூபத்தில் தேவர்களுக்கு அமிர்தத்தை வழங்கி அசுரர்களை அடியோடு அழித்த கதை நமக்கு தெரியும். தனது அசுர புத்திரர்களை இழந்து தவித்த திதி கணவர் காசிபரை அணுகி கதறுகின்றாள். சுவாமி, என் புத்திரர்களுக்கு நேர்ந்த கதியை பார்த்தீர்களா? என் பெயர் சொல்ல ஒருவன் கூட இல்லாத மகாபாவி ஆகிவிட்டேன் என்று கதறுகின்றாள். அதற்கு முனிவர், திதி, நீ கவலைப்படாமல் செல், உன் விருப்பப்படி குலவிருத்தி செய்ய ஒரு புதல்வனை தருவேன் என்று வாக்கு தருகின்றார். பின்பு குமாரக்கடவுள் அருள்பாலிக்கும் 64 திருத்தலங்களில் ஒன்றான புத்திரகாமம் என்னும் புனித கஷேத்திரத்தை அடைந்து அங்கு யாகம் செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கின்றார். முதலில் யாகசாலை அமைக்க தேவையான தூய இடத்தை தேர்ந்தெடுத்து தாம் எந்த பலனை வேண்டி யாகம் செய்கிறோமோ அதற்கேற்ற இலக்கணப்படி யாகசாலையை அமைக்கின்றார். ஹோம குண்டங்களையும் விதிப்படி அமைக்கின்றார். நல்ல நேரம் பார்த்து மறைமுறைப்படி சிவாகம மந்திரங்களை ஓதி யாகத்தை ஆரம்பித்து செய்து வருகின்றார். காசிபர் செய்யும் இந்த யாகம் தடை ஏதுமின்றி இனிதே முடிந்தால் அவர் மனைவி திதியின் வயிற்றில் கர்ப்பமுண்டாகும். இதனை அறிந்த தேவேந்திரனுக்கு பெரும் கவலை வந்துவிட்டது. திதி கர்ப்பமுற்று அவளுக்கு புத்திரன் பிறந்தால் அவள் வயிற்றில் எப்பேற்பட்ட அசுரன் பிறப்பானோ, மறுபடியும் தேவர்களுக்கு தலைவலிதானே என்று அஞ்சி திருமாலிடம் சென்று காசிபர் யாகத்தை குலைக்க என்ன செய்யலாம் என்று வேண்டுகின்றான். தூய முனிவர் ஒருவர் செய்யும் யாகத்தை தடை செய்து அதை உருக்குலைக்க வேண்டுமென்றால் அது அசுரர்களால் மட்டுமே முடியும். அதற்கு அசுரர்கள் தயவு இப்போது தேவர்களுக்கு தேவைப்படுகின்றது. காசிப முனிவருக்கோ என்ன செய்வது என்று தெரியவில்லை. தேவேந்திரன் செய்யும் வேள்வியிலிருந்து தப்பிக்க திருமாலை நாடலாம் என்றால் அவரே தேவேந்திரனுக்கு உதவியாய் நிற்கிறார். என்ன செய்வது? உடனே அவருக்கு அக்னி வடிவான சுப்பிரமணியரின் நினைவு வந்து குமாரக்கடவுளிடம் தஞ்ச புகுந்தார். அடியேனையும் என் யாகத்தையும் காத்தருளும் தேவாதி தேவா, உம்மையே அடைக்கலம் புகுந்து நிற்கிறேன்.
அடைக்கலம் அடைக்கலம் என்று பெரும் குரலெடுத்து சுப்பிரமணியரை துதித்து நின்றார் காசிப முனிவர். சேயின் குரலை கேட்ட தாய்போல் அருள் சிறந்து பால வடிவத்துடன் வேலாயுதம் தரித்த கரத்தினராய் முருகன் முனிவர் முன் தோன்றி, முனி சிரேஷ்டரே, கவலை வேண்டாம், நீவர் யாகத்தை தொடர்ந்து செய்யும், யாம் காவல் காத்து அருள் செய்கின்றோம் என்று முனிவருக்கு அபயக்கரம் நீட்டுகின்றார் முருகன். காசிபெரும் யாகத்தை தொடர்ந்து செய்கின்றார். இதற்கிடையே தேவர்கள் செய்த அபிசார வேள்வியிலிருந்து மலையன், மாறன் என்னும் 2 பெரும் அசுரர்கள் தோன்ற அவர்களை காசிபரின் வேள்வியை குலைக்க அனுப்புகின்றான் தேவேந்திரன். அந்த அசுரர்கள் ஆரவாரித்து முனிவரையும் யாகப் பொருள்களையும் விழுங்க ஓடி வருகின்றார்கள். ஆனால் யாகசாலை வாயிலில் காவலனாய் நின்ற குமரவேலியின் வேல் அந்த அசுரர்களை பொடி பொடியாக துவம்சம் செய்தது. யாகமும் தொடர்ந்து நிறைவேறியது. யாகத்தை முடித்து காசிப முனிவர் அந்த இடத்தில் முருகவேலை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அதுவே புத்திரப்பேற்றை அளித்ததால் புத்திரகாமம் என்று பெயர் பெற்றது. திருச்செந்தூர் திருப்புகழ் பாடலில் அருணகிரிநாதரை இதனை சுட்டி காட்டுகின்றார். அதே போலவே முற்காலத்தில் காசிப முனிவர் தாமிரபரணி நதிக்கரைக்கு தல யாத்திரை வந்தபோது வெண்மணலால் சிவலிங்கம் பிடித்து சிவபூஜை செய்தார். அவர் பிடித்து வைத்த சிவலிங்கமே இங்கு அவர் பெயரால் காசிபநாதர் என்ற பெயரில் காட்சி தருவதாக ஒரு வரலாறு கூறுகின்றது. காசிப முனிவர் தாமிரபரணி நதிக்கரையில் சிவபெருமானை வேண்டி யாகம் ஒன்று செய்ததாகவும், அந்த யாகத்தின் பயனாக சிவபெருமான் காட்சியளிக்க தான் பூஜிக்க ஒரு சிவலிங்கம் வேண்டும் என காசிபர் கேட்க, அவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி தானே ஒரு சிவலிங்கமாக மாறி காட்சியளித்தார் சிவபெருமான். அந்த லிங்கத்தை காசிப முனிவர் இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும், அவர் பெயரால் இந்த லிங்கம் காசிபநாதர் என்று அழைக்கப்பட்டதாகவும் மற்றொரு வரலாறு கூறுகின்றது. அம்பாசமுத்திரத்தில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. மேலும் இவர் அருளிய விநாயகர் கவசத்தை ஓதுபவர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று பல்லாண்டு வாழ்வர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.